பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் ஆரோக்கியமும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வு தரும் வார்த்தையினுடைய வலிமையை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யவிருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கண் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய சரீரத்தில் உறுப்புகள் அநேகம் இருந்தாலும் கண் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த சரீர உறுப்புகளை இயக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த கண். இந்த கண் தான் அநேக செயல்களுக்கு அடிப்படையாக அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய கண் மாத்திரம் சரியாக இருக்குமானால் சரீரத்தினுடைய மற்ற அவயவங்கள் சரியான பாதையிலே செல்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் இந்த கண் சரியாக இல்லை என்று சொன்னால், இந்த கண் மாத்திரம் தேவையில்லாமல் எதையாவது செயல்பட்டு விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும். இன்றைக்கு நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதில் நடக்க வேண்டும் என்று அபியாசப்படுகிறோம். நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்முடைய இருதயத்தில் நாம் நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என் கண் தெளிவாக இருக்க வேண்டும், என் கண் சரியாக பார்க்க வேண்டும் என்பது தான். இந்த கண் சரியில்லாமல் இருந்தால் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் சிலருக்கு சந்தேக கண் இருக்கும். சந்தேக கண் நிறைய பேருக்கு இந்த கண் இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பங்களுக்குள்ள விவாகரத்துக்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், இதெல்லாம் எதுக்காக வருதுன்னு நினைக்கிறீங்க? கண் சரியில்லை, இந்த கண்ணில் பிரச்சனை இருக்குது. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன். எதுக்காக போட்டிருக்கிறேன்? ரொம்ப தூரத்தில் உள்ளது சரியாக தெரியலை. 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் மாதிரி தெரியுது, 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் மாதிரி தெரியுது. நான் பார்க்குறதுல ஏதோ பிரச்சனை என் கண்ணில் இருக்குது. அங்கே தெரிகிறதுக்கு அங்கே இருக்கிறது சரியாக தான் இருக்குது, என் கண் சரியில்லை. அப்போ அதை மாற்றுறதுக்காக, அதை சரி பண்ணுறதுக்காக நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன். அதே போல் இன்றைக்கி நிறைய பேருடைய கண் சரியாக இல்லாதனால தான் அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் தப்பு தப்பாக தெரியுது, பார்க்குறதெல்லாம் தவறான விதத்தில் பார்க்கிறார்கள். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் விவாகரத்துகள். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? கண் சரியில்லை. இந்த கண் எப்பொழுதும் சந்தேகத்தோடையே பார்க்கிறது. தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பிள்ளைகளை, மருமகனை கூட சந்தேக கண்ணோடையே குடும்பத்தார் நோக்குகிறார்கள். இதனாலேயே அநேக பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்படுகிறது. அப்படின்னு சொன்னால் இயேசுநாதர் சொல்கிறார் பாருங்க, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும். சரீரத்தை ஆண்டவர் சபைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். சபை, அந்த சரீரங்கிறது ஒரு ஐக்கியப்படுகிற ஒரு இடம். இந்த சரீரங்கிறது இந்த கண், இந்த காது, மூக்கு, எல்லா சரீரத்தினுடைய உறுப்புகளும் ஐக்கியப்படுகிற ஒரு இடத்தை தான் சரீரம்னு சொல்கிறோம். இந்த சரீரம் ஐக்கியப்படுகிற ஒரு இடம், இதுக்கு வெளிச்சமாக இருக்கிறது கண். அதே போல் நிறைய பேர் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதும் வெளிச்சமான பாதையில் நடத்துகிறதும் எதுவும் அப்படின்னா இந்த கண்ணாக தான் இருக்க முடியும். முதலாவது மக்கள் ஒன்றுபடுகிற ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா அது குடும்பம்.
குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே கண்ணு சரியாக இருக்கணும், பார்வை சரியாக இருக்கணும். இந்த பார்வை சரியாக இருந்துச்சுன்னா குடும்ப உறவுகள் வலுப்படும், குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் அடையும், குடும்ப உறவுகள் சீர்படும். நிறைய வேளைகளில் நிறைய பேர் இந்த கண்ணில் மிஸ்டேக்காகவே இருக்கிறது. ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு ஊரில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தர் பயங்கரமாக குடிச்சு சின்ன பின்னமாகி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான். இன்னொரு மனுஷன் இருந்தான். இன்னொரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா நல்ல சூப்பரான ஒரு லைஃப்பில் இருந்தான். அவன் குடிங்கிறது அவன் பக்கத்திலே இல்லை, புகைப்பழக்கம் எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்த 2 மகன்கள். ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரு டவுட்டு. ஒரே வீட்டில் தான் பிறந்தானுங்க, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தானுங்க. இந்த 2 பேருக்கும் எதுக்காக இப்படி இருவேறு குணங்கள்? ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறானே, இது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆரம்பித்தார். காரணம் என்னன்னு சொல்லிட்டு, இது ஏன் ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்குறது, நேரடியாக அந்த பசங்கக்கிட்டே போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரே போனார். நேரே போய் அந்த தம்பியை கூப்பிட்டார். 2 பிள்ளைங்க இல்லையா, அதில் இளையவன் தான் ரொம்ப குடிச்சு ரொம்ப சின்ன பின்னமாயிட்டான், வாழ்க்கையே கெடுத்துட்டான். அவங்ககிட்ட போய் கேட்டார், தம்பி நீ ஏன்டா இப்படி குடிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிற? உன் வாழ்க்கையை நீ எதுக்காக அழித்து கொண்டிருக்கிறாய்? உன் அண்ணனை பாரு நல்லா தானே இருக்கிறான், ஆனால் நீ மட்டும் எதுக்காக இப்படி உன் வாழ்க்கையை அழித்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அந்த இளைய தம்பி என்ன தெரியுமா சொன்னா, எதுக்காக நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன்னு தெரியுமா? நான் என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? என் அப்பா. என் அப்பாவை நான் சின்ன வயசுல இருந்தே பார்க்குறேன். அவர் மகா பெரிய குடிகாரராக இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணாதிசயங்களை நான் பார்த்து 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 வளர்ந்ததுனால, எங்கள் அப்பாவும் ஒரு பெரிய குடிகாரர் தான், புகைக்கிறவர், பலவிதமான பாவத்திற்கு அடிமையானவர். அவங்க அப்பா கிட்ட பார்த்து 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 என்ன முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா, இந்த கண்ணு பார்க்குது, அப்புறம் மனசுக்குள்ளேயும் கண் இருக்குது, அகக்கண்ணு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, மனக்கண்கள். இந்த மனக்கண்ணுக்கு அது மெசேஜ் அனுப்புது. இந்த கண்ணு பார்க்கறத இந்த மனக்கண்ணுக்கு மெசேஜ் அனுப்புது. இந்த மனக்கண் என்ன செய்யுது? உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் இயக்குகிறது. உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் இயக்கி பாவத்துக்குள்ளாக்குகிறது. அவருக்கும் அதுதான் நடந்துச்சு. எங்கள் அப்பாவை நான் பார்த்து 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 மனசுக்குள்ள பதிய வச்சு அவருடைய எல்லா செயல்களையும் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே போல அந்த மூத்த தம்பி ஒருத்தர் இருந்தார்ல, மூத்த மகன், அவர்கிட்ட போய் இந்த பெரியவர் கேட்டார், எப்பா நீ அதுக்கு நல்லவனா இருக்கிறிய, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறிய, உன்னால எப்படி இது முடிந்தது? ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை, அவன் ரொம்ப கெட்டு போயிருக்கிறான், நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறாயே எப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அந்த அருமையான மகன் என்ன தெரியுமா சொன்னா, நான் இப்படி சரியான பாதையில் போகிறதுக்கும் காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னா. நல்லா கவனிங்க, இளையவன் சொன்னால் நான் தவறான பாதையில் போகிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம்னு சொன்னான். அதுக்கு அவன் ஒரு காரணத்தையும் சொன்னான். அதே போல் இந்த மூத்த மகன் சொன்னான், நான் இப்படி சரியான பாதையில் போகிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னார். எப்படி எப்படி உங்கள் அப்பா காரணம்? வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா குடிச்சு கெட்டு போயிட்டாரு. எங்கள் அம்மா அதனாலேயே துக்கமடைஞ்சு அவங்களும் இறந்து போனாங்க. நான் இதெல்லாம் பார்க்குறேன் என் சின்ன வயசுலேருந்தே என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களையும், குறிப்பாக என் தகப்பனாருடைய பாவத்தினால என் குடும்பத்தில் என்னென்ன சாபம் வந்தது, என்னென்ன அநியாயம் தொற்றி கொண்டது, என்னென்ன காரியங்கள் தாறுமாறாக நடக்கிறது என்பதையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த கண்ணுனால. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை முடிவெடுத்தேன். என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை மாதிரி இருக்கக்கூடாது, இருந்தால் என் வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகும், எனக்கும் ஒரு குடும்பம் வரும், அப்போ என் குடும்பமும் நாசமாகிவிடும் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன் அப்படின்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கண்ணு தெளிவாக இருக்குது மூத்தவனுக்கு.
இளையவனுக்கு கண்ணு தெளிவாக இல்லை. அவன் மெசேஜை எப்படி பாஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, உள்ளத்துக்கு மனசுக்கு. இந்த கண்ணு மெசேஜ் அனுப்பும் எல்லாருடைய மனசுக்கும். இந்த கண்ணு மெசேஜ் அனுப்புது, ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்கும் மெசேஜ் அனுப்புது, அவங்க இருதயத்துக்கு. அது இந்த உலகத்தில் பார்க்கிற காரியங்களை குறித்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதி கொடுக்குது. கடைசியில் அந்த ரிப்போர்ட் படியே உடல் செயல்பட ஆரம்பிக்கிறது. மூத்த பையனுக்கு கண்ணு தெளிவாக இருந்துச்சு, சரியான முடிவெடுத்தான். இனிமே இப்படி போனால் நானும் என் தகப்பனை போலவே அழிஞ்சு போவேன்னு அவன் முடிவெடுத்தான். அது சரியான பாதை. இனி நான் இப்படி போகக்கூடாது, நான் நல்லவனாக வாழ வேண்டும், என் தகப்பனை போல என் வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது என்பதிலே அவன் மிகுந்த கவனம் உள்ளவனாயிருந்தான். அன்புக்குரியவர்களே, நமக்கு கண் இருக்குது. இந்த கண்ணு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். அது நம்ம கையில் இருக்குது. நிறைய வேளைகளில் நிறைய குடும்பத்தில் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காததினால்தான் பிரச்சனை. பிள்ளைகளை, பெற்றோரை, பெரியவர்களை, மருமகளை, மருமகனை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காததினால்தான் பிரச்சனை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரம்னாலே ஐக்கியப்படுற ஒரு இடம், ஒரு சரீரத்தினுடைய உறுப்புகளெல்லாம் ஐக்கியப்படுற ஒரு இடம். அதே போல குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிற இடத்தை தான் குடும்பம் என்று சொல்லுகிறோம். மனிதர்கள் எல்லாரும் ஒன்றுபடுகிற ஒரு சிறிய அமைப்பை குடும்பம் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு குடும்பம் என்கிற அந்த அமைப்பு சரியான பாதையிலே வெளிச்சமாக செயல்பட வேண்டும் என்றால், குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் வேணும்னா, குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் வேணும்னா எல்லாருடைய கண்ணும் சரியாக இருக்கணும். சும்மா சந்தேக கண், அதாவது யாரை பார்த்தாலும் சந்தேகத்தோடு அணுகுகிற கண்கள், இது எல்லாவற்றையும் பிடுங்கி எறியுங்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை எடுத்துருங்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாரு? உடனே போய் கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை தூக்கி போடணும் அப்படிங்கிற அதுக்காக சொல்கிறாரு? கிடையாது. ஒரு மாற்றம் வரணும். அந்த பார்வையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், அந்த சிந்தனையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், சரியான விதத்திலே நோக்க வேண்டும். இயேசுநாதர் ஒரு சீமோன் என்கிற ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே போய் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு பாவியாகிய பெண்மணி வருகிறாள். வரும் பொழுது அந்த பாவியாகிய அந்த பெண்மணிக்கு வந்த சோதனையை பாருங்க. அவ உள்ள வந்த உடனேயே மற்றவங்க எல்லாரும் மனதளவில் வெளியே போயிட்டாங்க, அந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. இயேசுநாதரை தவிர மீதி எல்லாரும் மனதளவில் வெளியே போயிட்டாங்க. இந்த பாவியாகிய பெண்மணி வந்து நின்று ஆண்டவருடைய பாதத்தில் அவ கண்ணீரை ஊத்துறா, பரிமள தைலத்தை ஊத்துறா, தன்னுடைய இருதயத்தினுடைய வேதனையை ஊற்றுகிறாள். எல்லாவற்றையும் ஊற்றி 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 அழுது கொண்டிருக்கிறாள், பாதத்தை முத்தமிடுகிறாள். இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த பரிசேயனாகி அந்த சீமோன் இருக்கிறார் தெரியுமா, மனதளவில் வெளியே போயிட்டார். மனதளவில் அவர் அந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டார். இது ஒரு ஆராதனை தானே? யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், குடும்பம் அப்படிங்கிறது ஒரு ஐக்கியப்படுற ஒரு இடம். அதே போல தான் சபைங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சபையும் ஒரு ஐக்கியப்படுகிற ஒரு இடம்தான். அங்கே ஆராதிப்பதற்கு பல்வேறு மனிதர்கள் வருவார்கள். நீ வரணும், நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது தேவனுடைய பிரசன்னம். வா பாவி மலைத்து நில்லாதே வா என்று சொல்லி இரு கரம் கூப்பி எல்லாரையும் அழைக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நீ தகுதி உள்ளவன், நீ தகுதி இல்லாதவன்னு சொல்லி வெளியே அனுப்புறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. முதல்ல குடும்பத்தில் கண்ணு சரியாக இருக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது நான் சொல்கிறேன், உங்களுடைய சபையில், நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சபையில் பார்வை சரியாக இருக்கணும். பாருங்க, நிறைய மனிதர்கள் வருவார்கள். அவர்களையெல்லாம் சந்தேக கண்ணோட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த பரிசேயன் என்ன தெரியுமா செஞ்சுட்டான்? அவருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் அந்த பெண்ணை வச்சுட்டு இவன் ஆண்டவரையே சந்தேகப்படுறான். கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுட்டு ஆண்டவரையே சந்தேகப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறான். ரொம்ப மோசமான மனுஷனாக இருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதே மாதிரி தான் ஒரு சந்தேக கண் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வரவங்க மேலேயே ஒரு சந்தேக பார்வை இருக்குது. ஊழியக்காரங்க மேலேயே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் புத்தி சரி கிடையாது. புத்தியில் அந்தகாரப்பட்டு இருக்கிறார்கள். அதனால தான் கண்ணு தப்பு தப்பாக பார்க்குது. யாரை பார்த்தாலும் தப்பு தப்பாக பார்க்குது. பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட சரியாக பார்க்க முடியவில்லை நிறைய பேருக்கு.
அவங்களையும் சந்தேகத்தோடையே ஃபாலோ பண்ணுறது, மைண்ட் டார்ச்சர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மனம் திரும்புங்க. முதலாவது கண்களை சரி பண்ணுங்க. ஆனால் இயேசுநாதரையே ஒரு மாதிரி பார்த்தார் இந்த பரிசேயன். இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று அவர் அறிந்திருப்பாரே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சந்தேகப்படுறாருங்க. இயேசுநாதர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த பாவியாகிய பெண்மணி வந்து அது ஒரு ஆராதனை தானே, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை சேவிக்கிற ஒரு சம்பவம் தானே. நம்ம என்ன கர்த்தர் நல்லவர்னு புகழ்ந்து பாடுறோம், கீபோர்டை போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், அது ஆண்டவர் மகிமைப்படுறதுக்காக தானே. அதே மாதிரி அந்த அம்மா அவங்க ஸ்டைலில் ஆராதிக்கிறாங்க. பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுறாங்க, உடச்சி ஊற்றி நறுமணமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தையே. ஆனால் அந்த இடத்துல அந்த இடமே மனமாக இருக்கும்போது ஒருத்தனுக்கு புத்தியிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது, ஒருத்தனுக்கு புத்தியிலிருந்து துர்நாற்றம் வருகிறது. இதே போல தான் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் மக்கள் அகமகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு நிறைய பேருக்கு கண்ணு சரியில்லை. இந்த மீடியாலெலாம் ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோங்கள்லாம் போட்டு விடுறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேர் இப்படி ட்ரோல் பண்ணி விடுறவங்களுக்கு கண்ணு சரியில்லைங்க. ஒரு நிமிஷம் உங்கள் கடவுள்கிட்ட போய் உங்கள் கண்ணை செக் பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணை செக் பண்ணி இந்த கண்ணாடி போட்ட பிறகு கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியுது. நான் அங்கே பிரச்சனை இல்லை, பிரச்சனை என் கண்ணில் இருந்துங்கிறது எனக்கு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் மாதிரி தெரியும் போது அது 8ஆம் நம்பர் தானே சாதிச்சுக்கிட்டு இருந்தோமே. ஆனால் கண்ணாடி போட்ட பிறகு தான் தெரியுது இல்லை பிரச்சனை இங்கே இருக்குதுன்ட்டு. நான் சொல்கிறேன், சபைக்கு போனால் அங்கே குற்றம் கண்டுபிடிக்கிறதையே ஒரு வேலையாக கொண்டுட்டு அலைகிறவங்க, ஒரு ஊழியத்துக்கு போனால் அங்கேயும் குறை கண்டுபிடிக்கிறதையே ஒரு வேலையாக கொண்டுட்டு இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட போகணும். உங்கள் கண்களை அவர் பலிபீடத்தில் வைங்க. ஆண்டவரே என் கண்ணை கொஞ்சம் சரி பண்ணுங்கப்பா, எனக்கு என்னமோ தெரில, எல்லாருக்கும் சரியாக தான் படுது, இந்த கண்ணு தப்பு தப்பாக பார்க்குது, இது சரியா தப்பான்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. இது சரியா தப்பான்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் சரியாக தான் பார்க்குறேன் ஆண்டவரே, இல்லை என் மனசில் தோணுனதையெல்லாம் பேசிக்கிட்டு இப்படி குற்றப்படுத்திட்டு அலைகிறேன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேளுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை போதிப்பார். இன்றைக்கு நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறவங்க, குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், மீடியாக்கள்லாம் ட்ரோல் பண்ணுறோமே, ஒருத்தருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறோமே, நமக்கு 100% யாரையும் பற்றி யாருக்கும் தெரியாதுங்க. நாம் உட்கார்ந்துக்கிட்டு சில வேளைகளில் இந்த கண் ஒரு மாதிரி நமக்கு சந்தேக பார்வை வந்துட்டு, நமக்கு அவரை குறித்து ஏதோ ஒரு மோசமான தாட் வந்துட்டு, உடனே எதுவுமே தெரியாமல் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் டேமேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திடுவோம். நாம் கூடி வருகிற சபையில் கர்த்தருடைய நாம மகிமையடைய வேண்டும். இந்த அம்மாவையே பார்த்து குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்த பரிசேயன் ஆராதனை பண்ணாரா? ஆண்டவரை கூப்பிட்டு வச்சிருக்கிறார், ஆண்டவரை கூப்பிட்டு வீட்டில் வச்சிருக்கிறார். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை அவர் கொடுத்தாரா? இல்லை. ஆண்டவரே வாயை திறந்து சொல்லிட்டார் தெரியுமா? இவன் மனசுல இருந்து வந்த அந்த துர்நாற்றத்தை ஆண்டவர் பார்த்துட்டு, இந்த இடமே நறுமண தைலத்தினாலே, அந்த பரிமள தைலத்தினாலே அது மனம் வீசி கொண்டிருக்கும் பொழுது இந்த துர்நாற்றம் எங்கே இருந்து வருகிறது? இயேசுநாதர் கண்டுபிடித்து விட்டார். அவன் சிந்தையிலிருந்து வருது. ஆராதனை, பாடல், மகிமை என்று சொல்லி அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் சிந்தையிலிருந்து விளங்காத என்ன வர்றதையும் ஆண்டவர் காண்பார். இது அங்கேயே நடந்துச்சு. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருகிறதுன்னு அவருக்கு தெரியும். பரிசேயன் ஆகிய அந்த சீமோனுடைய புத்தியிலிருந்து வந்தது. உடனே பார்த்து கேட்குறாரு, ஒருத்தங்கிட்ட நிறைய ஒருத்தன் கடன் பட்டிருந்தான், ஒருத்தன்கிட்ட குறைவாக கடன் பட்டிருந்தான். 2 பேருக்குமே கடன் கொடுத்தவன் மன்னிச்சு விட்டுட்டான். இல்லை 2 பேரில் யாருக்கு அதிக அன்பு இருக்கும்? குறைவான கடன் வாங்கினவனுக்கா அதிகமான கடன் வாங்கினவனுக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு அதிக அன்பு இருக்கும் அப்படின்னாரு. உடனே அப்பந்தான் உண்மையை சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நீ ஒரு யூதன், யூத முறைப்படி எனக்கு கால் கழுவ தண்ணி தரலடா. என்ன யூதன்னு சொல்லிக்கிற இல்லையா? உன் யூத முறைப்படி கால் கழுவ நீ தண்ணி தரல.
என் தலைக்கு எண்ணெய் பூசலை. இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியம் போல். பெருசாக பரிசுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பேசிக்காக உள்ளதே நீ விட்டுட்ட. பேசிக்காக உள்ள விஷயமே உனக்கு தெரியலை. கால் கழுவன் நீ தண்ணி தரல, நீ என்னை முத்தம் செய்யலை, ஆனால் இவளோ நீ தண்ணி தரல, ஆனால் இவ பரிமள தைலத்தை ஊற்றிட்டு இருக்கிறாப்பா, நீ எண்ணெய் பூசலை, இவ ஒரு வருஷ சம்பளத்தை கொண்டு வந்து என் தலை மேலே கொட்டிக்கிட்டு இருக்கிறா, இந்த இடத்தையே மனம் வீச செய்து கொண்டிருக்கிறாள். நீ வந்ததுலேருந்து என்னை முத்தம் செய்யலை, என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு அடையாளமா, ஆனால் இவ்வளோ என் வந்ததுலேருந்து ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். நீ கால் கழுவ தண்ணி தரல, இவ கண்ணீர்னால என்னுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறாள். நீ யாரு அவ யாரு? நம்ம ரொம்ப அழகாக போட்டுருவோம் தெரியுமா? நிறைய பேரை விமர்சனம் பண்ணி, நிறைய பேரை விமர்சித்து நிறைய இடங்களில் சொல்லிடுவோம். சபைக்கு வரக்கூடியவங்களை, சபைக்கு நம்ம கூட வரக்கூடியவங்க, சபையினுடைய ஊழியக்காரர்கள், யாரையும் குறித்து நம்ம அப்படி பேசுவதற்கு நமக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. கடவுள் நமக்கு அனுகூலமான துணையானவர், நம்ம கூட இருக்கிறார். அதே போல் சமூகத்திலையும் நான் சொல்கிறேன், நம்ம நிறைய பேருக்கு சமூகத்திலேயும் பார்வை சரியில்லை. இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நடமாடுற நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அதிலிருந்து இந்த கண்ணு தகவலை சேகரித்து மனசுக்கு அனுப்புது. மனசு உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்குகிறது. எதை நான் சொல்கிறேன் தெரியுமா? நோய்களை குறித்த தகவல்கள். இந்த கண்ணு தெளிவாக இருக்கணும். உலகத்தில் போகும்போது இந்த கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா, சரியாக பார்த்தது என்று சொன்னால் நம்முடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கும், இந்த சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இந்த கண்ணு சரியாக இருந்துன்னா மட்டும்தான் சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் தக்க வைத்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரம் இருளடைஞ்சு போயிருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. வியாதியே இல்லாதவனும் வியாதியே இல்லாத மனுஷங்க கூட நமக்கு வியாதி இருக்குமோன்னு பயந்து பயந்து ஒடுங்கி போயிருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய இடங்களுக்கு போகிற நிறைய மனுஷங்களை பார்க்குறேன். எனக்கு ஒரு விஷயம் விளங்குது, அவங்களுக்கு வியாதியே கிடையாது, இருந்தாலும் வியாதியை பற்றி பயம் இருக்குது. யாராவது ஒரு ஆள், எங்கேயாவது ஒரு ஆள், எனக்கு இப்படி திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வைப்பேன். இவருக்கும் பயம் கொடுத்துருது, இவருக்கும் பயம் கொடுத்து நமக்கும் கொஞ்ச நாளாக நெஞ்சு வலி இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு சாதாரண வலியாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அதை பற்றியே யோசிக்கிட்டே இருந்தால் நெஞ்சு வலி இல்லாதவனுக்கும் வந்துடும். நிறைய பேர் இதே போல தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலிருந்து உங்கள் கண் எப்படிப்பட்ட தகவல்களை சேகரிக்குது? அவனுக்கு வியாதி இருக்குது, அப்போ எனக்கும் வியாதி வந்துடுமோ? இவருக்கு அந்த வியாதி இந்த மாதிரி இருந்துச்சு, அவரை மாதிரியே தானே எனக்கும் இருக்குது, அப்போ எனக்கும் இதே மாதிரி மரணம் வந்து விடுமோ? தயவு செய்து அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார். அவர் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில், நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லியிருக்கிறார். ஐயோ, அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வியாதி இருக்குது, அதே மாதிரி சிம்டம்ஸ் என் உடம்புலையும் இருக்குதே, அப்போ நானும் செத்து விடுவேனோ, நானும் மரித்து போய் விடுவேனோ? இல்லை. உங்கள் கண்களை அவங்க மேலே பதிய வைக்கிறத விட்டுட்டு வேதாகமத்தின் மேலே பதிய வைங்க. சரியான காரியங்களின் மீது பதிய வையுங்கள். உங்கள் கண்கள் நெகட்டிவான விஷயத்தை நோக்காமல் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கட்டும். நெகட்டிவாக அவங்களுக்கு அப்படி இருக்குது, இவங்களுக்கு இப்படி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, இனி உனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை, இனி வழியே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு போட்டு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அது உண்மை தானே, ரிப்போர்ட் அப்படி தானே இருக்குது, என் உடம்பும் அப்படி தானே இருக்குது, இருக்கட்டுமே. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக நின்று சொல்லி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ மருத்துவர்களுடைய ரிப்போர்ட் இதுவரைக்கும் பொய்யா இருக்கிறது. ஒரு நாள் கூட கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகவே இல்லை. அந்த மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்டை எல்லாம் பொய்யாக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். பைபிளில் எழுதியிருக்குங்க, இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளே கர்ப்பம் விழுகிறதும் மலடும் இல்லை. கர்ப்பம் விழுகிறதுன்னா அந்த குறை மாதத்திலே குழந்தை பிறந்து இறந்து போயது, நிறைய பேருக்கு அபாஷன் ஆயிடுற அந்த சூழ்நிலைகள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வராது என்று வேதம் சொல்லுகிறது.
நீங்கள் உங்கள் மனசில் ஆண்டவரை நிறுத்தி வைங்க. நிறைய கர்ப்பிணி தாய்மார்கள் கூட பயந்து பயந்து ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருட்டுக்குள்ளே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அப்படி போனால் அபாஷன் ஆயிரம், இப்படி என்னத்தை இல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதனால் வேற எதுக்கு மேலேயும் கண் வைக்காம ஆண்டவருடைய வசனத்துக்கு மேலே கண்களை பதிய வைங்க. இது தெளிவாக இருக்கும், இந்த உடம்பு தெளிவாக இருக்கும், இந்த சரீரம் தெளிவாக இருக்கும், சரியான சிந்தையை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்குதா? இந்த கண்ணு சரியாக பார்க்குதா? உங்களுக்கு வேற எதையும் பார்க்கணுங்கிற ஒரு நாட்டம் வரும் பொழுது சிலர்லாம் கூகுளில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த கண்ணு தேடுது. எனக்கு இந்த பக்கம் தலைவலிக்கு என்னவா இருக்கும், கூகுளில் போய் கேட்குறாங்க. கூகுள் அழகாக சிலரை நடத்தும், பார்த்துருக்குறீங்களா? லெஃப்டில் வானே, ரைட்டில் வானே, அப்படியே ஒரு யூட்டர்ன் போடனே, லெஃப்டில் வானே, இப்படியே கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து என்ன உனக்கு கேன்சர்னே அப்படின்றோம். உண்மை தானே? நிறைய பேரை கூகுள் இப்படி தான் நடத்தும். எந்த சிம்டம்ஸ்னாலும் கடைசியில் அங்கே கொண்டு முடிச்சிடும். ஏன்னா அது எல்லா வலிகளுக்கும் வேதனைக்கும் அது காரணமாக இருக்கிறதுனால. அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதை பார்த்துக்கிட்டு அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் ஆண்டவரை பாருங்கள். தாவீது சொல்கிறார் இல்லையா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை கூகுளுக்கு நேராக அல்ல, என் கண்களை அயல் வீட்டுக்காரனுக்கு நேராக அல்ல, என் கண்களை வியாதி உள்ளவனுக்கு நேராக அல்ல, வேத வசனத்துக்கு நேராக திருப்புங்க. ஒத்தாசை வரும் பர்வதம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குவார். அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக, ஒத்தாசை வருகிற ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். உங்கள் மனசு தானாக திரும்பும். அதுக்கு மேலே உங்கள் கண்களை பதிய வைங்க, உங்கள் மனசை அதில் பதிய வைங்க. இந்த கண் சரியாக இருந்துட்டுன்னா உடம்பு கூட சரியாயிரும். 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கண் சரியாக இருந்துச்சுன்னா குடும்ப உறவுகள் சரியாக இருக்கும். இந்த கண் சரியாக இருந்துச்சுன்னா சபையிலே ஒற்றுமையும் வலிமையும் கரெக்டாக இருக்கும். ஆராதனையிலும் ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த கண் சரியாக இருந்துச்சுன்னா இந்த சரீரம் சரியான விதத்தில் இயங்கும். இந்த சமூகத்திலிருந்து நீங்கள் தவறான விஷயங்களை சேகரித்து எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை அது கெடுத்து விடும். அதனால் உங்கள் சரீரத்துக்கு தேவையான மன்னாவை வேத வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் உடலுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கும், உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்கள் கண்களை அதில் பதிய வைங்க. ஆண்டவருடைய நாம மகிமையடையட்டும். இந்த கண்ணை தெளிவாக வச்சுப்போம். இந்த கண்ணை வச்சு உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு விஷயத்துக்கு தான் ஊழியம் செய்ய முடியும், ஒரு காரியத்தை தான் ஒழுங்காக செய்ய முடியும். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கண்கள் ஆண்டவருக்குரியவைகளை மட்டும் தேடினால் உடம்பு ஃபுல்லாக, குடும்பம் ஃபுல்லாக, சபை ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். ஐக்கியப்படுகிற இடங்கள் எல்லாம் மனிதர்களாகட்டும் உடல் உறுப்புகளாகட்டும் ஒன்றுபடுகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். கண்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தவறான தகவல்களை சேகரித்து வைத்திருக்குமானால் அந்த பரிசேயனை போல வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றின பரிமள தைலம் இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வேற ஏதோ தோணிக்கிட்டு இருக்குது. அவன் கண்ணு சரியில்லை. அதே போல் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு கண்ணு சரியில்லைன்னா குடும்ப உறவுகளை பழித்து கொண்டே இருப்போம். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்ணு சரியில்லைன்னா நம்ம வியாதிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த நிலைகள் மாறட்டுமே. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரம் அன்பு மக்களோடு இருக்கட்டும் ஐயா. ஜீவனுள்ள தெய்வமே, உமது நாம மகிமைக்காக அன்பு பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்திர உமது பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற பார்வைகள், தேவையற்ற சிந்தைகள் இதெல்லாம் விலகட்டும் கர்த்தாவே. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதே, ஒன்றுபடுகிற இடத்தினுடைய விளக்கு கண்ணாய் இருக்கிறது கர்த்தாவே. சரீர உறுப்புகளாகட்டும்,
குடும்பத்தினுடைய நபர்களாகட்டும், சபையினுடைய அங்கத்தினர்களாகட்டும், எல்லாரும் ஒன்றுபடுகிற இடத்திலே சமாதானம், சந்தோஷமும் வெளிச்சமும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த இடங்களிலே செயலாற்றுகிற கண்கள் தெளிவாக இருக்க வேண்டுமே. அந்த தெளிவான பார்வையை எல்லா மக்களுக்கும் கொடும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஜெயந்தாரும் இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமை அடையட்டும். காட் பிளஸ் யூ. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்